ரெயின் லில்லி எப்போவுமே நடும்போது நீங்கள் 1/4 பங்கு வந்து கல் போட்டுடணும். கல் போட்டால் தண்ணி ஊற்றினா இறங்கிடும். மழை வந்தால் கூட தண்ணியெல்லாம் இறங்கி வந்துடும். நிறைய தண்ணி நின்றுடுச்சுன்னா தொட்டிக்குள்ளே அதாவது கிழங்கெல்லாம் அழுகி போயிடும். அதுக்காக சொல்கிறேன். அழுகாமல் செடி நல்லா வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கல் போட்டு வைக்கணும் அடியில் பாட்டுக்குள்ளே. அப்போ தான் நல்லது, தண்ணி சீக்கிரமாக இறங்கி வரும். இல்லைன்னா தரையோட மண்ணிலேயே வச்சுருந்தீங்கன்னா அது பரவாயில்ல. நீங்கள் வந்து கொஞ்சம் மாடியில் அது போலலாம் வச்சுருந்தீங்கன்னா கல் போட்டு வைக்கணும். அதே சமயத்தில் கொஞ்சம் ஸ்டாண்டு மாதிரி இல்லை 2 சின்ன கொஞ்சம் ஹைட்டாக வந்து சின்ன ஸ்டாண்டுங்க வச்சு அது மேலே வைக்கணும். தண்ணி ஊற்றினோம்னு இறங்கி வரும். அதுக்காக நான் அது போல் சொல்கிறது. பூ எப்போ வரும்னா மழை பெஞ்சால் வரும். அதே சமயத்தில் இப்போது வந்து மழை இல்லைன்னா கூட சில டைமில் பூக்கும் ரெயின் லில்லி. அது எப்போனாக்கா கிழங்கு வந்து நல்லா முத்துனதுக்கப்புறம் பெரிய கிழங்கா மாறினதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன கிழங்கு வைக்கிறோம். அப்போ வந்து கொஞ்சம் பெரிய கிழங்கு ஆனவுடனே அது பூ பூக்கிற ஸ்டேஜுக்கு ஆகிடும். நம்ம வந்து எருவு தண்ணி கொடுத்தவுடனே லிக்விட் ஃபெர்டிலைசர் பூ வந்துடும். ரோஜா செடிக்கு எப்படி லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்குறோமோ அதே போல் காய்கறி வேஸ்ட்டு அந்த மாதிரி நம்ம மோர் கலந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். அப்போ மொட்டு வந்துடும். நீங்கள் அது போல் பண்ணி பாருங்கள். சப்போஸ் மொட்டு வரல, சில டைமில் லில்லி கூட பூ வரலன்னு சொல்கிறாங்க. அதுக்காக சொல்கிறேன் நான். மணல் கலந்து வைக்கணும் ரெயின் லில்லிக்கு. பாருங்கள், இது வந்து ஒன்று டைம் நல்லா தான் நிறைய பெட்டல்ஸ் இருந்தது, அதாவது 5 ரெக்கை. இப்போ வந்து 4 தான் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. அதுவும் ஒரு அழகு தான் பாருங்கள், நல்லாயிருக்கு. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ரெயின் லில்லிக்கு வந்து ஃபெர்டிலைசர் கொடுத்தீங்கன்னா நல்லா வளரும். அதே சமயத்தில் லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் இல்லை, கம்போஸ்ட்டு, வெஜிடபிள் கம்போஸ்ட் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூன் 10 days ஒன்ஸு 15 days ஒன்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் மண்புழு எருவு இல்லை வெஜிடபிள் வேஸ்ட் கம்போஸ்ட்டு அது போலலாம் கொடுக்கலாம். வெயில் டைமில் பூ பூக்காது. அந்த டைமில் நீங்கள் வந்து செடி கீழே வச்சுட்டு மாடிக்கு வந்து மேலேருந்து தண்ணி ஊற்றணும், அதாவது ஷவர் போல். அப்போ நல்லா ரெயின் லில்லி வரும். பாருங்கள், ஆஸ்டர் வந்து இப்போ தான் 3 days தான் ஆகுது நம்ம நட்டு. இப்போது பூவெல்லாம் கொஞ்சம் பெருசாகுது, மொட்டு கூட கொஞ்சம் பரவாயில்ல பெருசாகிடுச்சு. ஆஸ்டர் பற்றி நான் அப்புறம் கூட வளருது நல்லதான்னு சொன்னால் நான் சொல்கிறேன். ஆஸ்டர் வந்து எப்படி நட்டோம், எந்த மண்ணில் நட்டோன்னு கூட வீடியோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோவில் தான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, தேங்க்யூ.